அப்துல் ரஹீம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர். மத்திய பாசிச பாஜக அரசு வக்ஃபு திருத்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இது சட்ட வடிவத்திற்காக இப்போது ஜனாதிபதி ஒப்புதலுக்காக நிலுவையில் இருக்கின்றது. இந்த நாள் என்பது முஸ்லிம்களுடைய இதயத்தில வேலை பாய்ச்சக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த நாட்டில இரண்டாம் தர குடிமக்களாக இந்திய இஸ்லாமியர்கள் ஆக்கப்பட்டதாக உணரக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்கின்றது. பாபரி மசூதை இடித்துவிட்டு அந்த ராமர் ஆலயத்தை எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இறை ஆலயங்களையும் இடித்து தள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திலேதான் முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்காக வழங்கப்பட்ட வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக எதிர்காலத்தில் இந்தியா முழுவதும் இந்து மக்களுக்கும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய கலவரங்களை உண்டு பண்ண வேண்டும். இதன் மூலமாக ஏற்கனவே செய்த சதி திட்டங்களை முழுமையான முறையில் அமுல்படுத்தி இந்த இந்தியாவை தொடராக ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டத்துக்கு எதிராக இந்தியா கூட்டணி மிக வலுவான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்றது. அதிமுக போன்ற கட்சிகளும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள். என்றாலும் கூட கள்ளத்தனமாக இரவோடு இரவாக ஈராக் கொள்ளையர்களை போன்று இந்த சட்டத்தை மத்திய பாஜக அரசு மசோதாவாக நிறைவேற்றி இருக்கின்றது. இதை இந்திய முஸ்லிம்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃபு வாரியத்தினுடைய அனைத்து உரிமைகளும் பறிக்கப்படக்கூடிய அளவுக்கு ட்ரிபியூனல்களுடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தங்கள் இதில் செய்யப்பட இருக்கின்றது. இதன் மூலமாக எதிர்காலத்தில் ஏற்கனவே இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய சொத்துக்களில் 50% மேற்பட்ட சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக மத்திய மாநில அரசுகளையே வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய பல தரவுகளும் இருக்கின்ற நிலையில ஒரு கலெக்டர் இந்த சொத்துக்களுக்கு நீதிபதியாக அமர்வார் என்று சொன்னால், வாதியும் அவராக இருந்து பிரதிவாதியும் அவராகவே இருப்பார் என்று சொன்னால், ஒட்டுமொத்த சொத்துக்களும் இஸ்லாமியருடைய சொத்துக்கள் அரசு உடைமையாக ஆக்கப்பட்டு விடும் என்கின்ற ஒரு அச்ச சூழ்நிலை நிலவுகின்றது. அதே போல 12 ஆண்டுகளுக்கு மேலாக வக்ஃபு சொத்துக்களை ஒருவர் ஆக்கிரமித்து வைத்திருந்தார் என்று சொன்னால், இதற்கு முந்தைய காலங்களிலே அந்த வக்ஃபினுடைய ஆக்டின் பிரகாரம் அந்த சொத்தை மீட்டெடுத்து விட முடியும். ஆனால் இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்க திருத்த சட்டத்தின் மூலமாக 12 ஆண்டுகள் ஒருவர் இஸ்லாமியருடைய வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமித்து வைத்திருந்தால் அந்த சொத்துக்கு அவர் உரிமையாளராக ஆகலாம் என்கின்ற திருத்தங்கள் இதில் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல அந்த வக்ஃபு சொத்துக்களை அளவிடக்கூடிய உரிமை இதற்கென்று தனி ஆணையாளரிடம் இருந்தது. அந்த உரிமைகள் பறிக்கப்பட்டு அது கலெக்டருக்கு கீழே வரக்கூடிய மாவட்ட ஆட்சியருடைய கட்டுப்பாட்டுக்கு இல்ல, யார் இந்த வக்ஃபுடைய சொத்துக்கு உரிமையாளர் என்கின்ற முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை கலெக்டரிடத்தில் வழங்கி இருக்கின்றார்கள். இது போன்ற இந்த சட்டங்கள் மூலமாக இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய பொருளாதாரங்கள் சூறையாடப்பட்டு அவருடைய எதிர்காலங்களை நிர்மூலமாக ஆக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதற்கு எதிராக மிக கடுமையான போராட்டங்களை இந்தியா முழுவதும் இஸ்லாமிய பெருமக்களும் நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய நீதியின் பக்கம் நிற்கக்கூடிய மக்களும் கைகோர்த்து இந்தியா முழுவதும் போராட்ட களங்களை நடத்தி வருகின்றார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த பேரியக்கம் தமிழகத்தில் வலுவான கட்டமைப்புகளை கொண்டு இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக ஆலந்தூரிலே லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நாங்கள் எப்படி போராட்டத்தை நடத்தினோமோ அதுபோல மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னரை கண்டித்து மத்திய அரசினுடைய முகவராக இருக்கக்கூடிய கவர்னரை முற்றுகையிடக்கூடிய ஒரு பெரும் போராட்டத்தை எதிர்வருகின்ற 12ஆம் தேதி சனிக்கிழமை மாலை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். இது இந்திய அளவில் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு லட்சம் மக்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு போராட்டமாக அமையும். முதல் கட்டமாக இந்த போராட்டத்தை முற்றுகை போராட்டத்தை அறிவிக்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக தமிழகத்தினுடைய பல்வேறு மண்டலங்களையும் நாங்கள் போராட்டத்தை நடத்துகின்ற திட்டங்களை வைத்திருக்கின்றோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நாடாளுமன்றத்தில் மற்ற கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில தமிழகத்தை சார்ந்து ஜி.கே. வாசன் மட்டும் ஆதரவு கொடுத்திருக்காரு.
இருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஈகே வாசனுடைய நிலைமை அவ்வளவு, அந்த கட்சியை அடமானம் வைத்த ஒரு சூழல் தான். அவருடைய கட்சி கொள்கை கோட்பாடு எல்லாவற்றையும் அவர் அடமானம் வைத்துவிட்டு அவர் பாஜகவிட சரணாகதி அடைந்து விட்டார் என்பதை தெல்ல தெளிவாக காட்டுகின்றது. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையிலும் அந்த ஓட்டெடுப்பிலிருந்து அவர் விலகி வந்திருக்கிறார். ஆரம்பத்தில் விளிம்பு நிலை மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியில பழனி பாபா போன்றவர்கள் போன்ற இஸ்லாமிய சமுதாய மக்கள் எல்லாம் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக ரத்தம் சிந்தி இருக்கின்றார்கள். அந்த நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் பாமக இன்றைக்கு அந்த ஓட்டெடுப்பிலிருந்து வெளியேறி இருக்கின்றது. இதையெல்லாம் இதுக்குண்டான தக்க பதிலடியை இஸ்லாமிய மக்கள் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வழங்குவார்கள். மத்திய அந்த வக்பு வாரியம் 3 வருஷமா அந்த டீம் அமைக்கல, தொடர்ச்சியா அது காலம் தாழ்த்தி இருக்காங்க. அதனால தொடர்ச்சியா தான் இப்போ இந்த இது எடுத்துட்டு வந்திருக்காங்க. தொடர்ச்சியா இஸ்லாமியர்களுக்கு எதிராக திட்டமிட்டு தான் மத்திய அரசு பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்களா, எப்படி பாக்குறீங்க? 100% அதாவது இஸ்லாமியர்களை அழிக்கணுங்கிற நோக்கம் கூட எங்களுடைய பார்வையில டீப்பா பார்க்கும்போது அவங்களுக்கு 2ஆம் பட்சம் தான். இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவுடைய சூழல், பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, இது மாதிரி பல விதங்களை நீங்க எடுத்து வரி விதிக்கக்கூடிய நிலைமை, வரி விதிப்பு என்கின்ற ஒன்றை இந்திய மக்கள் சரியான முறையில உணர்வார்கள் என்று சொன்னால் இந்த பாஜக பாசிச கும்பல் இந்த இந்திய மக்களால் இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்படுவார்கள். அப்ப மக்கள் ஒரு விழிப்பு அடைந்து விடக் கூடாது என்பதற்காக மதவெறியை தூண்டுவதன் மூலமாக தங்களுடைய பலகீனங்களை மறைக்கக்கூடிய வேலையாக இஸ்லாமியர்களை இந்துக்களுடைய எதிரிகளாக ஆக்குவதன் மூலமாக நாங்கள் இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் என்கின்ற ஒரு சூழலை என்ன செய்யறாங்க, ஒரு திட்டமிட்ட சூழலை வெள்ளையர்கள் எப்படி பிரித்தாளும் கொள்கையை பயன்படுத்தினார்களோ அதே பிரித்தாளும் வேலையை இந்த பாசிச கொள்ளையர்கள் இன்றைக்கு செய்வதன் மூலமாக இன்றைக்கு ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி இருக்கின்றார்கள். இன்றைக்கு அது இஸ்லாமியர்களுக்கு உண்டான எதிர்ப்பு போல தெரிந்தாலும் கூட மிக நிச்சயமாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தேசத்தில தலித்து மக்கள் எதிர்காலத்தில் பாதிக்கப்படுவார்கள், கிறிஸ்தவ மக்கள் பாதிக்கப்படுவார்கள், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் பாதிக்கப்படுவார்கள். எந்த ஒன்றுக்காக அம்பேத்கர் அவர்கள் பாடுபட்டார்களோ, எந்த ஒன்றுக்காக காந்தி அவர்கள் பாடுபட்டார்களோ, எந்த ஒன்றுக்காக தேச விடுதலைக்காக பாடுபட்டார்களோ அந்த விடுதலைகள், சமத்துவம் அனைத்தையுமே இந்திய மக்கள் இழந்து சனாதனம் என்கின்ற ஒன்று ஏற்பட்டு அதில் உயர்தரப்பு மக்கள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை வெறியோடு, ஒரு கோட்பாடோடு தான் இன்றைக்கு இந்த பாசிச பாஜக காய்களை நகர்த்தி வருகின்றார்கள் என்பதை உலகம் அறிந்த விஷயமாக இருக்கின்றது. இப்போ நீங்க ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க உங்களுடைய அமைப்பு சார்பா. ஒட்டுமொத்தமா இந்த எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோட சேர்ந்து இஸ்லாம் அமைப்புகள் ஒன்றிணைந்து பெரிய அளவிலான ஒரு தேவைப்படுற விஷயமா போராட்டம் இல்ல ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை பொறுத்தவரை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வடிவங்களை வைத்திருக்கிறார்கள். போராட்ட வியூகங்களை வச்சிருக்கிறார்கள். எங்களுடைய அமைப்பை பொறுத்தவரையும் இந்த நாட்டினுடைய ஜனநாயக வரம்புகளுக்கு உட்பட்டுதான் எந்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் போராட்ட வியூகத்தை அமைத்திருக்கிறோம். குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கம் சாலைகளை மறிப்பதை தடை செய்கின்றது. முகமது நபி அவர்கள் சாலைகளை மறிக்க கூடாது என்று சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடிய எந்த ஒன்றையும் எங்களுடைய ஜமாத்தினுடைய சார்பாக எந்த காலகட்டத்தில் நாங்கள் செய்ததே கிடையாது. எங்களுடைய உரிமைகளை நாங்கள் மீட்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்கிறதோ அதையும் செய்வோம். அதே சமயத்தில் பொதுமக்களுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் தொல்லை தரக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாடு வைத்திருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய பாணிகளில உரிய முறையில அரசாங்கத்தை அணுகி அதுக்குண்டான இடங்களை ஒதுக்கி மக்களை லட்ச மக்களை திரட்டி அதுவே எங்களுடைய ஒரு எதிர்ப்பு குரலாக ஆகும். பிற கட்சிகள் பிற இயக்கங்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் ஒரு பாணியை வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு உட்பட்ட பாணிகளில அந்த போராட்ட களங்களை அவர்கள் நடத்தி கொள்வது சால சிறந்ததாக இருக்கும் நம்புவாங்க. அப்துல் ரஹீம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில துணை பொதுச் செயலாளர்.